மில்கி மிஷின் வாங்க போறீங்களாங்க? உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. நம்ம பாஸ்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்கி மிஷினில் ஸ்கேம் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம். இப்போ 3வது வீடியோவாக உங்களுக்கு பம்ப்லேயும் எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லலாம்னு தான் இந்த வீடியோ. பம்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 HP, 3/4 HP அண்டு 1 HP, இது மூணு டைப் இருக்குது. இந்த 3 டைப் ஆஃப் மோட்டாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்குறது 0.75 ஹெச்பின்னு கேட்டு வாங்குவீங்க. ஆனால் அவங்க கொடுக்கறது உங்களுக்கு 0.5 ஹெச்பின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுவாங்க. உங்களுக்கு 0.5 ஹெச்பி போனீங்கன்னா 5 மாடு தான் கறக்க முடியும், 0.75 போனீங்கன்னா 10 மாடு கறக்க முடியும் அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவலான உண்மை என்னன்னா 0.5 ஹெச்பிலேயே நீங்கள் 10 மாடு வரைக்கும் தாராளமாக கறந்துக்கலாம். 0.75 ஹெச்பியில் ஒரு 15 மாடு வரைக்கும் தாராளமாக கறந்துக்கலாம். ஆனால் நீங்கள் வாங்கும்போது 0.75 வாங்குவீங்க, ஆனால் அவங்க கொடுக்கறது உங்களுக்கு 0.5 தான் கொடுப்பாங்க. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, உங்களுக்கு மிஷினில் இருக்க மோட்டாரில் உங்களுக்கு வாட்ஸ்ன்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் 373ன்னு உங்களுக்கு மென்ஷன் ஆகியிருந்தால் அது 0.5 ஹெச்பி. அதே 551 மென்ஷன் ஆகியிருந்தால் அது உங்களுக்கு 3/4 ஹெச்பி. இதை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் மிஷினோட அந்த பம்போட சைஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் அது 1/2 ஹெச்பி, சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அது 3/4 ஹெச்பி. இந்த மாதிரி உங்களுக்கு மில்கி மிஷினில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அது எப்படி வாங்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். நன்றி.